இன்னைக்கு நாம பார்க்க போறது சுய பரிசோதனையின் ஆற்றல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கட்டுரையின் விரைமான தொகுப்பு. சோஷியல் மீடியா, இன்டர்நெட், நண்பர்கள்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்றத அப்படியே நம்பி தேவையில்லாத பழக்கங்களை கத்துக்கிட்டு ரொம்பவே மனக்குழப்பத்துல தவிச்ச ராகுல் அப்படிங்கிற இளைஞனோட கதை இது. நாம தினமும் சந்திக்கிற இந்த தகவல் பெருவெள்ளத்துல மாட்டிக்காம இருக்க இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நம்ம மனசு ஒரு ஸ்மார்ட் போன் மாதிரி தாங்க. தினமும் தேவையில்லாத கேஷ், ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணி சுத்தம் செய்யலன்னா அது எப்படி ஹேங் ஆகிடுமோ அப்படிதான் நம்ம மனசும். இந்த மாதிரி குப்பைகளை நீக்க ராகுலுக்கு அவரோட வழிகாட்டியான குரு சிவயோகி சொன்ன அந்த 3 முக்கிய குறிப்புகள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல, நாம எதை கத்துக்கிறோமோ அதோட ஒட்டுமொத்த உருவமாத்தான் நாம இருக்கோம். அதனால தேவையில்லாத உண்மையற்ற தகவல்களை மூளைக்குள்ள ஏத்திக்கிட்டு தப்பான செயல்களை செய்யற ஆபாயம் நமக்கு எப்பவுமே இருக்கு. இரண்டாவதாக, இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க தினமும் சுய பரிசோதனை செய்யறது ரொம்ப அவசியம். எதையும் நம்புறதுக்கு முன்னாடி, இது உண்மையா, இது எனக்கு நல்லதா, இது என்ன உயர்த்துமா அப்படிங்கிற 3 கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இறுதியாக, இந்த கேள்விகளை தினமும் கேட்டு தன்னைத்தானே செக் பண்ணிக்க ஆரம்பிச்சதால இன்னைக்கு ராகுல் எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப அமைதியாவும் தெளிவாவும் சரியான பாதையில போயிட்டு இருக்கான். சுருக்கமா சொல்லணும்னா, சுய பரிசோதனை அப்படிங்கிறது நம் வாழ்க்கையை தவறான பாதையில் செல்லாமல் பாதுகாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கவசம்.